ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட அவரோட ஃபேன் ஒருத்தர் ஒரு தடவ ஆட்டோகிராஃப் கேட்டிருக்காரு. அதுக்கு எவ்வளோ கியூட்டா ஸ்டீவ் ஜாப்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. "நான் வந்து ஆட்டோகிராஃப்ல சைன்லாம் பண்றது கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு கீழ ஒரு சிக்னேச்சர். ஸ்டீவ் ஜாப்ஸோட லெட்டர்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். ஒரு தடவ ஒரு ஆப்பிள் எம்ப்ளாயிய அடோபி ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. இத பார்த்து செம்மையா டென்ஷன் ஆன ஸ்டீவ் ஜாப்ஸ் அடோபிக்கு ஒரு இமெயில் ரைட் பண்றாரு. "நாங்க ஆப்பிள்ல அடோபிலேருந்து யாரையும் ஹையர் பண்ணக்கூடாதுன்னு பாலிசி போட்டிருக்கோம். அடோபில டிஃபரெண்ட் பாலிசி ஃபாலோ பண்றீங்க போல இருக்கு. நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பாலிசிய மாத்தியே ஆகணும். யார் மாத்துறதுன்னு நீயே சொல்லு" அப்படின்னு கேட்டிருப்பார். அவரோட லைஃப்ல ஒரு கட்டத்துல கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜ்ல இருந்தாரு. அப்போ இந்தியால நடக்கிற கும்பமேளாவை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு இந்த லெட்டர்ல எழுதியிருக்காரு. இந்த லெட்டரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவன் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் இன் த வேர்ல்டும் சில கட்டங்கள்ல எவ்வளவு கன்ஃபியூஸ்டான மைண்ட் செட்ல எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. சிக்னேச்சர்ல பாருங்க, சாந்தி ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாரு. அவரோட வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல அவருக்கு அவரே எழுதிக்கிட்ட லெட்டர் இது. "நான் போட்டிருக்க ட்ரெஸ் நான் உருவாக்குனது கிடையாது. நான் பேசுற மொழியை நான் இன்வென்ட் பண்ணல. நான் கேட்குற மியூசிக்கை நான் உருவாக்கல. நான் இப்ப யூஸ் பண்ற எந்த டெக்னாலஜியுமே நான் இன்வென்ட் பண்ணல. எனக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது என்ன நானே காப்பாத்திக்க முடியல. இந்த உலகத்துல இருக்க எல்லா ஸ்பீஷீஸும் நான் லவ் பண்றேன். இத லிவிங் ஆர் டெட். அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் என் வாழ்க்கையே இருந்திருக்கு" அப்படின்னு சொல்லியிருக்காரு.